இந்த கவர்ல தாங்க இன்னைக்கு நம்ம வெத்தலை அடுக்க போறோம். பாத்தீங்களா, வெத்தலை தெரியுதா உங்களுக்கு? இப்படிதாங்க இருக்கும். பேக் பண்ணி அனுப்புவாங்க. மினிமம் எப்பமாவது ஒருக்காதாங்க இந்த மாதிரி பேக்கிங் அனுப்புறாங்க. வாழை இலையில சுத்தி முக்காவாசி கவர்ல தான் கொடுத்து விடுவாங்க. இந்த திருப்பி என்னமோ வாழை இலையில பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. திப்பக்குடி வெத்தலை ஏதோ ஒரு ஊர் வெத்தலை சொல்லுவாங்க. அதை எடுத்து நம்ம இப்படி கவர்ல அடுக்கணுங்க. தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி அடுக்கணுங்க. இப்படி அடுக்குனாதான் நம்ம கஸ்டமர் 5 ரூபா 10 ரூபான்னு கேட்கும் போது இப்படி எடுத்து கொடுக்க ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு. இப்படி எடுத்து அப்படியே வைக்கணுங்க. வச்சிட்டீங்களா? ஒரு அடுக்கு இந்த லைனுக்கு அடுக்கணுங்க. பாருங்க, இது வந்து இப்படி மொத்தமா எடுத்துட்டோம்னா இது ஒரு கட்டுன்னு வச்சுக்கலாம். இதை வந்து இப்படி ஆப்போசிட்டா எடுத்து அடுக்கணும். ஆப்போசிட்டா அடுக்கணுங்க. இங்க பாருங்க, இப்படி வைக்கணும். முதல் அடுக்கு நம்ம இப்படி வச்சோம், ரெண்டாவது அடுக்கு இப்படி வைக்கிறோம். இப்போ மூணாவது அடுக்குங்க. மூணாவது அடுக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. வெத்தலை நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. 1 ரூபாய்க்கு ஒரு வெத்தலைங்க. 1 ரூபாய்க்கு ஒரு வெத்தலை கொடுப்போம். 5 ரூபாய்க்கு கேட்டாங்கன்னா 6 வெத்தலை, 2 ரூபாய்க்குலாம் கேட்டா 2 வெத்தலை, 3 ரூபாய்க்கு கேட்டா 3 வெத்தலை, அப்படிதான் கொடுப்போம். 5 ரூபாய்க்கு மட்டும் 1 எக்ஸ்ட்ரா கொடுப்போங்க. அடுத்தது மாத்தி எடுக்கும். மாத்தி அடிக்க வச்சுங்க. அடுத்து இன்னொரு அடுக்கு அப்படி போடலாம். இது வந்து நம்ம கம்மியா எடுத்து வச்சுக்கலாம். வாடிற மொத்தமா எடுத்து வச்சா அதுக்கப்புறம் நம்ம இந்த வாழை இலையிலேயே சுருட்டி தனியா எடுத்து வச்சுக்கலாங்க. முடிய நம்ம எடுத்து அடுக்கிக்கலாம். இங்க பாருங்க, வாவ், இது எடுத்து சாப்பிடலாம் போல இருக்கு. ஆனா எனக்கு வெத்தலை போடுற பழக்கம் கிடையாது. நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. அடிக்கியாச்சு. இன்னும் 2 அடுக்கு மட்டும் அடுக்கிட்டு மீதி நம்ம பேக் பண்ணி அங்க வச்சிடலாம். இன்னொரு நாளைக்கு நம்ம அதை நாளைக்கு கூட எடுத்துக்கலாங்க. இப்படி இந்த வாழை இலையில வைக்கும்போது ஃப்ரெஷ்ஷா இருக்கும். பாருங்க, தனித்தனியா கலந்துருச்சு. இந்த பாருங்க, இந்த வெத்தலை எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. 1 ரூபாய்க்கு ஒரு வெத்தலை தாராளமா கொடுக்கலாங்க. நல்ல பெரிய வெத்தலை. இது குட்டியா இருக்கு. இது வந்து 1 ரூபாய்க்கு 2 கூட நம்ம கொடுக்கலாம். இது ரொம்ப சின்ன வெத்தலை தாங்க. பாத்தீங்களா, வெத்தலைக்கு தான் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வருவாங்க நம்ம கடைக்கு. வெத்தலை பாக்கு, வெத்தலை பாக்கு, வெத்தலை பாக்கு பொயில கொடுங்க. எவ்வளவுக்கு வேணாலும் வெத்தலை பாக்கு வாங்குறாங்க. ஆனா கடைக்கு குழம்புக்கு சாமான்லாம் வாங்கினா ரொம்ப கம்மியா தாங்க வாங்குறாங்க நம்ம மக்கள். சீனிலாம் வெறும் 5 ரூபாய்க்கு தான் வாங்குறாங்க. அதே பாக்கு வாங்கினா 20 ரூபாய்க்கு வாங்குறாங்க வெத்தலை பாக்கு. இன்னைக்கு வியாபாரத்துக்கு நம்மளுக்கு இவ்வளவு வெத்தலை போதுங்க. நம்ம ஒரு 1/4 கவர் போல வெத்தலை எடுத்திருக்கோம். பாத்தீங்களா எப்படி அடுக்கியிருக்கேன்ட்டு? 1/4 கவர் தாங்க நான் வெத்தலை எடுத்திருக்கேன். மீதி வந்து நம்ம இது முடிய யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு இன்னைக்கு வியாபாரத்துக்கு இந்த வெத்தலை போதும். இது மேலே நம்ம பழைய வெத்தலையும் அடுக்கி வச்சிடலாங்க. இது வந்து நேத்துக்கு உள்ள வெத்தலை. இந்த மேல அடுக்கி வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இதை கொடுத்துட்டு அடுத்து அதை எடுத்து கொடுக்க ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட் பழைய வெத்தலையை காலி பண்ணிடலாம். என் கடையில் இப்படிதாங்க ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். கிளீன் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன். இது வந்து பழைய வெத்தலை இவ்வளவுதான் இருக்கு. ஒரு 10 ரூபாய்க்கு போல இருக்குங்க. யாராவது 10 ரூபாய்க்கு கேட்டா அது கொடுத்துக்கலாம், மேல வச்சுக்கலாம். பாத்தீங்களா, வெத்தலை பேக்கிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பாருங்க, வெத்தலை எவ்வளவு அழகா இருக்கு. ஒரு குருவி கூடு மாதிரி அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க மக்கள். பாத்தீங்களா, அவ்வளவு ஒரு கூடை மாதிரி இருக்கு. நடுவுல வந்து வெத்தலை. இன்னும் நிறைய இருக்கு வெத்தலை. பாத்தீங்களா, கீழே வரைக்கும் வெத்தலை தாங்க. நிறைய இருக்கு. உங்களுக்கு அந்த வீடியோல கொஞ்சமா தெரியுது. ஆனா இது கீழே ஃபுல்லா வரைக்குமே வெத்தலை தாங்க இருக்கு.